ப்ரோ உங்களுக்கு வாலிபால் ரொம்ப பிடிக்குமா? அதுல உங்களுக்கு அட்டார் பொசிஷன் எப்படி ஆடணும் இன்னைக்கு தான் நீங்க கத்துக்கிட போறீங்கன்னா எப்படி கத்துக்கணும், நீங்க என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லி பாத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க கிரவுண்டுக்கு வந்தோன்னா ஒரு மேட்சை பாருங்க, ஒரு அட்டாக்கரை பாருங்க, இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் இல்லாட்டி வீடியோ மூலம் பார்த்துட்டு அவங்க கிட்ட ஒரு டேக் அப் ஸ்டைல் இல்லாட்டி அவங்க பாடி ஸ்டைல நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க டேக் அப் ஸ்டைல் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதிரி ஓடி வந்துட்டு சும்மா ஜம்ப் பண்ணி அடிக்கிறத விட்டுட்டு 3 ஸ்டெப் டேக் அப் இல்லாட்டி 4 ஸ்டெப் டேக் அப் ட்ரை பண்ணி பாருங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதிரி வந்துட்டு 1 2 3 ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. 3 ஸ்டெப் டேக் அப் ஸ்டைல் நீங்க ட்ரை பண்ணிட்டு அடுத்து நீங்க நோட் பண்ண வேண்டியது வந்து பாடி மேல நல்லா ஜம்ப் பண்ணி ஏர்ல நிக்கிறது. ஏர்ல நிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டேக் அப் ஸ்டைல் எடுத்தீங்க, ஜம்ப் பண்ணும்போது ஒரு சென்ட் இப்படி நின்று பாக்குறது, அதாவது ஏர்ல கொஞ்சம் நின்று பாக்குற மாதிரி உங்க பாடியை ரெடி பண்ணணும். இப்போ நீங்க ஜம்ப் பண்ணி ஏர்ல நின்னுட்டீங்க சரிங்களா? அப்போ ஆப்போசிட்ல வந்து டபுள் பிளாக் இருக்கும்போது அந்த பிளாக்கர் கையில அடிக்கணுமா இல்லாட்டி சோன் அந்த போர்ட் சோன்ல அடிக்கணுமா இல்லாட்டி 5 சோன் அதாவது 3 சோன் எங்க இருக்கோ அதை பார்த்து அடிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்க மைண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரோ இப்போ சொன்ன விஷயத்தை எல்லாத்துலயும் நீங்க ஒரு வாலிபால் அட்டாகர் ஆகும் நினைச்சாலே இதை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்து இதை ட்ரை பண்ணி பார்த்து இதுல என்னென்ன மைனஸ் இருக்கு, இதுல என்ன நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் அடுத்த நம்ம அட்டாகரே செலக்ட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஒரு வாரம் 2 வாரம் தொடர்ந்து இப்போ நான் சொல்ற ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்ட்ரோக் கத்துக்கோங்க. ஸ்ட்ரோக் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலை எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு சிம்பிளா சொல்லணும்னா பாலை ஸ்ட்ரோக் பண்ணும்போது இது வந்து நீங்க வாலிபாலா பார்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒரு கண்ணம் நம்ம ஒரு பொருவாதார செவுட்ல அடிக்கும்போது இந்த மாதிரி கண்ணத்துல போய் அடிக்கிறோம்னா ஒரு அளவுல ஒரு பவர் கண்ட்ரோலா அடிப்போம் தெரியுமா? அதே கண்ட்ரோல அடுத்த அந்த செவுட் கண்ணத்துல படும்போது நம்ம கை எந்த மாதிரி பதியுமோ அதே மாதிரி தான் நம்ம பால்ல பதிக்கணும். இப்போ வந்து பாத்துக்கோங்க, நான் இப்போ வந்து ஸ்ட்ரோக் அடிக்க ஸ்டார்ட் பண்றேன். சரி கண்ணத்துல அடிக்க ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் கை இங்க இருக்குது, இங்க இருந்தே நான் ஃபுல் பவர் கொண்டு போய் அடிக்க கூடாது சரிங்களா? அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது என் கை வந்து உயிரில்லாத பொருளே லூஸா விட்டுக்கணும், அதான் பவர் கொடுக்கவே கூடாது. ஆனா என் கை பால் கிட்ட போகும்போது நான் ஒரு பவர் கொடுக்கணும். பவர் கொடுக்கவே விட்டு அந்த விரல் எல்லாமே கரெக்டா பதியணும். கண்ணத்துல பதிகிற மாதிரி பால்ல பதிஞ்சாலே ஈஸியா ஸ்ட்ரோக் வந்துடும்.